தொடர்ந்து நாம் வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் தொடர்ந்து உடைய வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசும். எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான பரலோக மன்னாவை நீர் தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து தேவ செய்தியை நாம் தியானிப்போம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நம்முடைய செய்தியின் தலைப்பு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்மை நாமே சோதிக்கிற அனுபவம். டெஸ்ட் யுவர் செல்ஃப். நம்மை நாமே சோதித்து பார்க்கிற அனுபவம். பொதுவாக நாம் மருத்துவமனைக்கு செல்லும்போது அங்கே நம்மை பல விதங்களிலே சோதிப்பார்கள், சோதனை செய்து பார்ப்பார்கள். இதில் முதல்ல போன உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல பேர் கேட்பாங்க, வயசு கேட்பாங்க, அப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இது பேசிக்காக ஒரு பேஷண்ட்டு அவங்க என்ன வியாதி ரெண்டாவது விஷயம், முதல்ல இதெல்லாம் பார்த்துருவாங்க.
இதெல்லாம் இப்போ உள்ள காலத்தில் அவங்கவுங்க வீட்டிலே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரெஷரு, சுகரு, வெயிட் எவ்வளோ இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் நாமே பார்க்குற அளவுக்கு மாறிவிட்டது கால சூழ்நிலை. இப்போ நம்மை நாமே சோதிக்கிற சில அனுபவம். ஒரு காலத்தில் சுகர் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லேபுக்கு போகணும், ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் டாக்டர் பார்க்கணும். இப்போ எல்லாமே ரொம்ப எளிய முறையில் வந்துட்டு வீடுகளில் வந்து விட்டது. நம்மை நாமே ஓரளவு சோதித்து பார்க்கிற அநேக எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் அங்கே வாசித்து பார்க்கிறோம். நம்மை நாமே சோதித்து பார்க்கிற அனுபவம் நமக்கு தேவை. நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்கும் பொழுதுதான் நாம் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். ஆகவே நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேத வசனங்கள் மூலமாக தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த வசனத்திலே நாம் வாசித்தோம் 5ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா என்று அங்கே கேட்கப்படுகிறது. நாம் முதலாவது சோதித்து பார்க்க வேண்டிய அனுபவம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா? நம்மை நாமே சோதிக்க வேண்டிய காரியத்தில் முதலாவது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இயேசு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை என்றால் அதற்கு எதிரான ஒரு காரியம்தான் நமக்குள்ளே இருக்கும். பிசாசு தான் நமக்குள்ளே இருப்பான். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை என்றால் அந்தி கிறிஸ்து தான் நமக்குள்ளே இருக்க முடியும். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து அவனை அலக்கழித்து கொண்டிருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா என்பதை அடிக்கடி நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய அறிகுறிகளை நாம் உணர முடியும். எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு இருக்கிறாரோ அவனுடைய கனிகளை பார்த்து, அவனுடைய கிரியைகளை பார்த்து அதை நாம் சொல்லிவிடலாம். நமக்குள்ள இயேசு இருந்தால் நாம் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக அதற்கேற்ற விதத்தில் இருக்கும். இயேசு நமக்குள்ள இல்லாமல் வேறு அசுத்த ஆவிகள் இருக்குமானால் நம்முடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். இன்று அநேகர் பேரளவுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் கிரியைகளிலே அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல இருப்பார்களானால் அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா? அதை நாம் முதலாவது அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளையே தொடர்ந்து செய்யும் போது இயேசு நமக்குள் இருக்க முடியாது. ஆகவே அடிக்கடி அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா? இயேசு எனக்குள்ளே வாசம் செய்கிறாரா? அதை நாம் அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை விட்டு இயேசு எங்கேயும் சென்று விடக்கூடாது என்பதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போவார். சவுல் தொடர்ந்து கீழ்ப்படியாமைக்குள்ளே அவன் கடந்து போனபடினாலே சவுலை விட்டு கர்த்தர் விலகி போனார். இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரா என்பது நாம் செய்ய வேண்டிய முதல் ஆராய்ச்சி, நாம் சோதித்து பார்க்க வேண்டிய முதல் காரியம். பாருங்க, நம்ம சரீரத்தில் சில வியாதிகள் இருந்தால் தெரியும் இல்லையா? சுகர் இருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும், ப்ரெஷர் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னால் இப்படிலாம் இருக்கும். அப்போது மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லுகிறத நாம் கேட்குறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம்
ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டிய, இயேசு நமக்குள்ள இருக்கு. இயேசு நம்ம இருந்தால் நம்ம இப்படி செய்வோமா? இயேசு நமக்குள்ள இருந்தால் இப்படி நடக்குமா? இயேசு இருந்தால் இந்த காரியங்கள் இப்படிலாம் காணப்படுமா? நாம் இப்படி பேசுவோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா. இரண்டாவது, அந்த வசனத்தில் நாம் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இரண்டாவது, நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இரண்டாவது பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது, விசுவாசிகள் என்று. ஆனால் விசுவாசம் நம்மிலே அநேகரிடத்திலே இல்லை. பெயர் விசுவாசம், பெயர் விசுவாசி, ஆனால் அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட சில பேர்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. ஆக விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரங்களும் அதை வாசிக்கிறோம். அங்கே நரகத்துக்கு போகிற ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்று ஆரம்பிக்கிறது அந்த வசனத்திலே. ஆகவே விசுவாசம் இருக்கிற இடத்திலே பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்திலே விசுவாசம் இருக்காது. ஆகவே பயம் கூட ஒரு பாவம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், யாருக்குள்ள விசுவாசம் இல்லையோ அவர்கள் தான் பயப்படுவாங்க. யாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஆகவே விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? விசுவாசம் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நாம் அவிசுவாசியாக இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும், நரகத்தையும் விசுவாசிக்க வேண்டும். நரகம் இல்லை என்று சொன்னால் நாம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஆகவே நித்தியமான காரியங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற சத்தியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் நமக்கு விசுவாசிகள் என்கிற பெயர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசி என்கிற பெயரை வைத்துக்கொண்டு உலகத்தாருக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை கூட இல்லாமல் வாழுகிற அநேகர் இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறதா? நான் விசுவாசின்னு அழைக்கப்படுறேனே, அதுக்கேற்ற விசுவாசம் எனக்கு இருக்குதா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை, பெயர் தான் விசுவாசி, ஆனால் எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் குழப்பம், எந்த இதிலையும் நம்பிக்கை கிடையாது. ஜபத்தில் நம்பிக்கை இல்லை, வேத வசனங்கள் நம்பிக்கை இல்லை, அவிசுவாசம். நான் ஜபிக்கிற காரியத்தில் நாம் விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும். வேத வசனங்களில் சொல்லப்படுற வாக்கு தத்தங்கள் மேலே விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசி என்று பெயர் வைத்தால் நிச்சயமாக விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு விதத்திலே நாம் மற்றவர்களுக்கும் நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்வையிலே நாம் நம்பிக்கையானவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கை துரோகம் செய்கிறோமா, உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோமா? விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் விசுவாசத்தை குறித்து அடிக்கடி பிரசங்கிக்கும் போதெல்லாம் சிரிப்பாக ஒரு காரியம் சொல்வதுண்டு. ஒரு போதகர் இப்படியாக விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்து இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் கேட்டது போல, உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். உடனடியாக அங்கே இருந்த ஒரு அம்மா, விசுவாசம் ஆடு மேய்க்க போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா உங்கள் விசுவாசம் எங்கேன்னு சொல்லி இவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணி எழுப்புதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டால் விசுவாசம் ஆடு மேய்க்க போயிருக்குன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு, வீட்டுக்காரர் பேர் விசுவாசம். அவங்க கொஞ்சம் ஆடு வச்சுருக்காங்க, அவர் ஆடு மேய்க்க போயிருக்காரு. இந்த அம்மா சர்ச்சைக்கு பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு விசுவாசம் எங்கே என்ன ஒன்று அவங்க சொல்லிட்டாங்க, விசுவாசம் ஆடு மேய்க்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இதே போல தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். பேர் விசுவாசம், விசுவாசி, ஆனால் அங்கே விசுவாசமே இல்லை. கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம்,
கடைசி நாட்களில் விசுவாசம் குறைஞ்சு போயிடும். மனுஷனுக்கு அறிவு அதிகமாகிறதுனால ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தெல்லாம் குறைச்சிருவான். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. நாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லி அடிக்கடி நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்க வேண்டும். நம்ம பாடியில் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம், உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம், கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இதெல்லாம் டெஸ்ட் போடுறோம் இல்லையா? அடிக்கடி ஹோல் பாடி செக்கப் எல்லாம் போடுறோம். அதே போல் சோல் பாடி செக்கப் போடணும். அடிக்கடி நாம் டெஸ்ட் பண்ணணும். விசுவாசம் இருக்குதா எனக்கு, இல்லை சும்மா பேருக்கு தான் இருக்கிறேனா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா, இல்லை சும்மா தான் கிறிஸ்துவ பேரை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறேனா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஆகவே விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசம் இல்லை என்றால் பரலோகம் இல்லை. கிரியையுள்ள விசுவாசமா இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் நமக்குள்ளே சோதித்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் விசுவாசம். முக்கியமாக அடுத்தது அன்பு. அன்பை குறித்தும் வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில அன்பு இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. விசுவாசமும் முக்கியம், அன்பும் முக்கியம். அன்பே பெரியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே மிக முக்கியமாக நமக்குள்ளே இருக்க வேண்டியது அன்பு. தேவன் மீது அன்பு, மனுஷர் மீது அன்பு. இந்த ரெண்டு அன்பு நமக்குள்ள இருக்கணும். அதுதான் முழு கட்டளையுமே. அதுதான் உன் தேவனாய கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு, உன்னை போல பிறனை நேசி. இந்த ரெண்டு கட்டளையில கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும், அந்த உபதேசம் முழுவதும், வேதம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்பு ரொம்ப முக்கியமாக நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம். அன்பு நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாம் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் மீது நமக்கு அன்பு இருக்குதா? மற்றவர்கள் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ அன்பு இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவனுக்கு அன்பு இருந்தால் அவன் உலகத்தில் என்ன செய்ய மாட்டான்? அன்பு கூற மாட்டான். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தின் மீது அவன் அன்பு வைத்திருக்கிறானோ அவனுக்குள்ளே நிச்சயமாக தேவ அன்பு இல்லை. இங்க வாசிக்கிறோம், உலகம் என்றால் என்ன? உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். 16ஆம் வசனத்திலே மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த மாம்ச இச்சைகள், இவைகள் மேல நமக்கு அன்பு இருந்தா, உலக இச்சைகள் மேல நமக்கு அன்பு இருந்தா, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மேல நாம் அன்பு வைத்திருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது. எவ்வளவுதான் உபதேசிச்சாலும் அதை விட்டு அவங்க வர முடியல. காரணம், அதன் மேல அவங்களுக்கு அன்பு. சினிமா பார்க்காம இருக்கவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பரலோகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, குடிக்காம என்னால் இருக்க முடியாது, பொய் சொல்லாம என்னால் இருக்க முடியாது, பரிகாசம் பண்ணாம என்னால் இருக்க முடியாது. இப்படி அநேக உலகத்தின் காரியங்களை நேசிக்கிறேன், அதை விட்டுவிட முடியாமல் நாம் இருக்கிறோம் என்றால் தேவ அன்பு நமக்குள்ள இல்லை என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆகியும் பாவ வாழ்க்கையை விட்டுவிட முடியவில்லை, பாவத்தை நீ நேசிக்கிறாய் என்றால்
தேவ அன்பு உனக்குள்ள இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா உலகத்தின் மேல இருக்கிற அந்த ஆர்வம், உலகத்தின் மேல் இருக்கிற அந்த ஆசை, உலகத்தின் மேல் இருக்கிற அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க முடியாது. உலகத்தையும் ஆண்டவரையும் ஒருவரும் நேசிக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் முடியாது என்று வாசிக்கிறோம். ஆகவே உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும் நினைக்கிறவங்க அது தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள் இவைகளை விட்டால் மாத்திரமே தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கும். அது நமக்குள்ளே இன்னும் வேறுபட்டு இருக்குமானால் தேவ அன்பு நமக்குள்ளே உருவாக முடியாது. ஆகவே தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் யோவான் ஆண்டவருடைய அன்பை குறித்து அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, அதே 1 யோவான் 5:2 வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுவதென்றால் என்ன? தெய்வீக அன்பு நமக்குள் இருக்கிறது என்றால் என்ன? நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்ன? என்ன பொருள்? இயேசு குறித்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோபம் வந்துருச்சுன்னா ஒரு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு அர்த்தமா? ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்றால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் என்ன பொருள் வாசித்தோம்? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்ப எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறானோ அந்த மனுஷன் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவான், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவான், சொல்லப்படுகிற, கேட்கிற, கேள்விப்படுகிற, வாசிக்கிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவான். அப்படி கீழ்ப்படியாதவனிடத்துல தேவ அன்பு இல்லை. சும்மா வீணான வைராக்கியம், ஆண்டவர் குறித்து யாராவது பேசிட்டு அவன் அங்கிருந்து சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்குள்ளே தான் இருக்கிறது. இப்போ வேதத்தை சிலர் வாசிக்கிறதும் இல்லை, தியானிக்கிறதும் இல்லை, அந்த வேத வசனம் கீழ்ப்படுகிறது இல்லை, சபையில் சொல்லப்படுகிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை. ஆனால் மனசில் என்ன நினைக்கிறோம்? தேவ அன்பு எனக்கு, ஆண்டவர் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, இதெல்லாம் நினைக்கிறேன். இல்லை, வேஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாக இருப்போம். அதே அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விசுவாசம் இருக்கிறவர்களிடத்திலே பயம் இருக்காது என்று நான் சொன்னது போல வேதம் அதை சொல்லுகிறது. அதே போல அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கும் பயம் இருக்காது. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வாசிக்கிறோம். ஆகவே அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்றால் பயம் இருக்காது. நான் எதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறேன்? அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பு இருந்தால் பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இருந்தால் நமக்குள்ள அன்பு இருக்காது. நாம் எல்லாவற்றுக்கும் பயப்படுறோமா? தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்கிறோமா? சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற அந்த தைரியம் கூட நமக்கு இல்லையா? அப்படி என்றால் உண்மையாக நமக்குள்ள தேவ அன்பு இல்லை. அதே 4ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று
ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனிடத்திலே அவன் அன்பாய் இருக்க முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் சகோதரனை ஒருவன் பகைத்தால் தேவ அன்பு அவனுக்குள்ள இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அநேக குடும்பங்களிலே பிரிவினை, அநேக குடும்பங்களிலே சண்டை, கசப்பு. சில வீடுகளில் சண்டை போட்டு 1 மாதம் 2 மாதம் கூட பேசாமல் இருப்பாங்க. சில கணவன் மனைவி சண்டை போட்டு 2 வருஷம் 3 வருஷம் கூட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிப்பாங்க, ஒரே பைக்கில் கடந்து போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. ஆலயத்தில் வந்து அவ்வளோ பரிசுத்தமான ஆராதனை, ஆனால் கசப்பு வாழ்க்கையில், சகோதரர்களுக்குள்ளே கசப்பு, அண்ணன் தம்பி பிரச்சனை, சபைக்குள்ள பிரிவினை. வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனை நீ நேசிக்கவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அப்படிப்பட்ட ஒரு பகை நிறைந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால், மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, எத்தனையோ வருஷமா பேசாம இருப்போம். இப்படிப்பட்ட பகை இருக்குமானால் தேவ அன்பு நமக்குள்ள இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நம்மை நாமே சோதித்தறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்தா தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருக்கிறவர்கள் சகோதர பகையில் இருக்க மாட்டாங்க. தேவ அன்பு இருக்கிறவர்கள் கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். தேவ அன்பு இருக்கிறவர்கள் உலகத்தை நேசிக்க மாட்டார்கள். தேவ அன்பு இருக்கிறவர்களுக்குள்ளே பயம் இருக்காது. இதெல்லாம் தியானித்தோம். ஆகவே நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். 4ஆவதாக நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் முதலாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 31வது வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய பந்தியிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுகிற நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்மை நாமே சோதித்தறிய வேண்டுமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டுமா? அப்படி நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போம். அங்க நம்ம தைரியமா நிற்கணும். அப்படின்னா இப்போ நம்மை நாமே நாம் நிதானித்து பார்த்து வாழ்ந்தாதான் அங்கே நாம் தைரியமா நிற்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். முக்கியமாக கர்த்தருடைய பந்தியில் இருக்கும்போது நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்க்க வேண்டும். இந்த அநேகர் கர்த்தருடைய பந்தியிலே அமரும் போது ஏனோதானோ என்று அமர்வது, எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வது, சபையிலே ஒருவேளை முதல் வாரம்
எல்லா மாதந்தோறும் முதல் வாரம் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொன்னால் அந்த நாள் மட்டும் ரொம்ப பரிசுத்தமாக வர்றது. ஏனென்றால் இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ், இன்று கம்யூனியன் சண்டே. ஆகவே நாம் ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். அதுவல்ல, தினந்தோறும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பந்தியில் கலந்து கொள்கிறவர்கள் தான் சரியான பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறார்கள். தினந்தோறும் மனம் போல வாழ்ந்து முதல் வாரம் மட்டும் ஒரு பரிசுத்தம், அந்த கம்யூனியன் சர்வீஸில் மட்டும் ஒரு பரிசுத்தம், இதெல்லாம் தவறு. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஐயோ, நம்ம கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணலைன்னா யாராவது நினச்சிருவாங்க ஏதோ பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. சபை நம்மை தவறாக நினைக்கும், அல்லது போதகர் நம்மை தவறாக நினைப்பார் என்பதற்காக எடுக்கக்கூடாது. நமக்கு அடி கிடைக்கும் போது யாரும் கூட வரமாட்டாங்க. போதகர் வரமாட்டார், விசுவாசி வரமாட்டார், யாரும் வர முடியாது. அங்கே வாசிக்கிறோம், எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரைன்னு சொன்னா நல்ல தலைனை வச்சு படுத்துங்கிறது கிடையாது, மரண நித்திரை. இப்படி அபாத்திரமா இதை புசிக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்தாங்களாம், அந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதுறார். நிறைய பேர் பலவீனராகிருக்காங்க, நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்க. அதனால உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து என்று வாசிக்கிறோம். நான் பழைய விசுவாசி, நான் பெரிய விசுவாசி, நான் முதிர்ந்த விசுவாசி, அதனால நான் எல்லாம் கரெக்டு தான், அப்படிலாம் கிடையாது. யார், அதான் எந்த மனுஷனும், புது விசுவாசியாக இருந்தாலும் சரி, பழைய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நிதானித்து பார்க்க வேண்டும் நம்மை. இதனால் நிறைய பேர் நோய் வந்திருக்குதான். இதில் கலந்து கொள்றதுனால என்ன நினைக்கிறோம், என்ன பாவம் செஞ்சாலும் அன்னைக்கு போய் அந்த திருவிருந்தில் கலந்துட்டு வந்துடணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லை, அது தகுதி இல்லாமல் கலந்துக்கிட்டா அதுதான் உனக்கு அடி, அதுதான் உனக்கு சாபமே. ஆகவே திருவிருந்து நமக்கு சாபமாகி விடக்கூடாது, அது நிமித்தமாக பலவீனம் நாம் அடைந்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக திருவிருந்து எடுக்காமல் போயிடலாமா? அப்படி நீ பரலத்துக்கு போக முடியாது. திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டும், ஆனால் சரியான ஆயத்தத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன? 139வது சங்கீதத்திலே 24வது வசனத்தை வாசிக்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஐந்தாவது நாம் சோதித்து பார்க்க வேண்டிய காரியம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதோ என்று நான் பார்க்க வேண்டும். மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியம், முக்கியமாக தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம். ஆண்டவரே, நம்முடைய சிந்தனைனாலே, நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள்னாலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோமா? ஏசா தன் பெற்றோர்களுக்கு மனநோவாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய பரம தகப்பனுக்கு நாம் மனநோவாய் இருக்கிறோமா? எதுக்குடா இவனை ரட்சித்தோம், இவனை போயும் இவனை ரட்சித்தோமே, போயும் இவளை ரட்சித்தோமே அப்படின்னு வேதனைப்படுற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ? சவுலை ராஜாவாக்கின நிமித்தமாக கர்த்தர் வேதனைப்பட்டார். அவனை அபிஷேகம் பண்ணதுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம்.
சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 16ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. கழுதையை தேட போனேன், இவனை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாங்கத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் ஆண்டவர் கீழ்ப்படியலை. ஆண்டவருக்கு ரொம்ப மனநோவாயிடுச்சு. அபிஷேகம் பண்ணவனுக்கும் போய் இவனை போய் அபிஷேகம் பண்ணனே, அவன் துக்கப்பட்டு கொண்டே இருந்தான். சாமுவேலாளன் துக்கத்தை தாங்க முடியல, அடக்க முடியல, நிறுத்த முடியல. அப்படின்னா ஆண்டவருக்கு மனசும் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம். ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போக வேண்டிய நம்மை தேவன் தேடி வந்து அற்புதங்களை செய்து விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை தந்து மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத வியாதியிலே படுத்து கிடந்த நமக்கு அவர் சுகத்தை தந்து கடன் பாரத்திலே தற்கொலைக்கு நேராய் கடந்து சென்ற நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ரட்சித்து அவர் வழிநடத்தி இருக்கும் போது எல்லாம் சரியான பிறகு அவரை மகிமைப்படுத்தாம நம்முடைய சுய இஷ்டத்தை நிறைவேற்ற, நம்முடைய மனம் போல ஜீவிக்க, நாம் விரும்பினதெல்லாம் செய்ய நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போமானால் நாம் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறோமா அல்லது மனுஷனுக்கு பிரியமாய் வாழுகிறோமா அல்லது உலகத்துக்கு பிரியமாய் வாழுகிறோமா அல்லது பிசாசுக்கு பிரியமாய் வாழுகிறோமா அல்லது நமக்கு நாமே பிரியமாய் வாழுகிறோமா? தேவனை வேதனைப்படுத்துகிற வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்க்க வேண்டும். தாவீது சங்கீதக்காரன் சொல்ல, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறான். நாம் 5வதாக சோதித்து பார்க்க வேண்டியது, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி நம்மகிட்ட இருக்குதா அல்லது மற்றவர்கள் யாரையாவது நாம் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறோமா? சோதித்து பார்ப்போம். அப்படி ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழி இருந்தால் அதை நாம் சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 6வதாக நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது போதும், அங்கே வாசிக்கிறோம், தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். கீழே அதையும் வாசிங்க. அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல என்ன செய்யணுமா? 6வது சோதித்து பார்க்க வேண்டியது தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா அதை பார்க்கணும். அடுத்தவனே பார்த்துட்டு இருக்க கூடாது. சிலர் பூத கண்ணாடி போட்டு அடுத்தவனே பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்றான், இவன் எங்க போறான், இவன் என்ன செய்யறான், ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, சபையில் இவன் பேரை கெடுக்கலாமா, இல்லை இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, இவர் எங்க போறாரு, அந்த விசுவாசி எங்க போறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க. சிலருடைய பார்வையே அப்படிதான் இருக்கும். நம்முடைய கிரியைகளை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களை பார்க்க மாட்டோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். அடுத்தவங்களை பார்த்துட்டு இருந்தா நம்மளை பார்க்குற நேரமே இருக்காது. நம்மளை பார்க்க ஆரம்பிச்சோம் சொன்னா அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, அடுத்தவனை பார்க்காத, ஒன்றை பாரு, உன் கிரியை பாரு. இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரை நீ என்ன பண்ண அதை யோசி. நீ செஞ்சதெல்லாம் சரிதானா அதை முதல்ல பாரு. அடுத்தவன் என்ன பண்றான்,
இன்றைக்கி வேறு அந்த காலத்தில் நம்மளை சுற்றி தான் என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ அப்படி இல்லை. இந்த யூடியூப்பில் அதில் இதில் எல்லாம் போட்டுறாங்க. யாரை தும்முனாலும் போட்டுறாங்க, இருமுனா போட்டுறாங்க, சிரிச்சா போட்டுறாங்க, கை அசைச்சா போட்டுறாங்க. என்ன ஒரு தப்பு நடந்தாலும் உடனே போட்டு யூடியூப்பில் போட்டுறாங்க. அது யாரெல்லாம் பார்க்குறாங்க? கிறிஸ்தவம் மட்டுமா பார்க்குறான்? எல்லாரும் பார்க்குறாங்க. இதனாலேயே ரட்சிப்பு தடைபடுகிறது. யாருடைய குற்றத்தையும் வெளியில் போடாதுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். மோஸ்ட்லி நாளில் அந்த மாதிரி மெசேஜெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறதே கிடையாது. எனக்கு எவ்வளோ மெசேஜ் வருது, ஊழியக்காரனை பற்றி, ஏதோ ஒரு கிறிஸ்தவனை பற்றி அவனை ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அதே ஒரு வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி, அதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க பாருங்கள். நான் என்றைக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணதே கிடையாது. அது உண்மைன்னு தெரிஞ்சால் கூட நான் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நிமித்தமாக யாரோ ஒருத்தர் அடையிட்டு போயிடக்கூடாதே. அடுத்தவருடைய தவறை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டாலே நம்மகிட்ட 1000 தவறு இருக்கும். அதை சரி செய்யறதுக்குள்ளாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போய் நம்ம பரலோகம் போய் சேர்ந்துடலாம். இதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க பண்ணுற தப்பு, அவன் சிரிச்சா தப்பு, அவன் பார்த்தா தப்பு, அவன் பேசினா தப்பு, அவன் நடந்தா தப்பு, இப்படியே குற்றங்கள் கண்டுபிடிச்சு சிலர் தங்க வாழ்க்கை நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. அவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு போயிடுவான். அது நமக்கு தெரியாது. என்னைக்கோ அவன் செய்த ஒரு தப்பை நம்ம உலகம் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்போம், அதையே பார்த்துட்டு இருப்போம். நம்ம இருந்த இடத்துல இருப்போம், அவன் நமக்கு முன்னாடி போவான். முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆயும் இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்னைக்கு அப்படிதான் நிறைய நடக்க போகுது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய கிரியைகளை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்போம். 7வதாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நடக்கிற வழி, நாம் போகிற பாதை சரியான பாதையா? சரியான ரூட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? நம்ம வழி கரெக்டா இருக்குதா? சிலவர் எப்பவும் ஆண்டவரையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகாய் 1:5 வரைக்கும் வாசிக்கலாம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வழியை சிந்திப்போம். சரி, நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நான் போன முறை மற்றவங்களை பார்க்கறத சொல்லியிருந்தேன் 6வது பாயிண்ட்ல. இதில் சிலர் ஆண்டவரே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு எதுவும் தரல, ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலை, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பாட்டு பாடினேன், நான் பைபிள் வாசித்தேன், நான் பிரசங்கம் பண்ணேன், நான் ஊழியம் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆனால் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நான் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவேன், தவறாமல் எல்லா காரியத்திலும் நான் இருப்பேன். ஏதோ ஒரு தவறு நாம் செய்கிறோம். இங்க இவங்க என்ன பண்ணாங்க? அவர் சொல்றாரு, தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, அதை முதல் சரி பண்ணு. தேவனுடைய வீட்டை நீ கட்டு, மலைக்கு போங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க. கர்த்தரதிலே பிரியமா இருக்கிறார். அப்பொழுது உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை நிச்சயமாய் பெய்யும், பூமி தன் பலனை கொடுக்கும் என்று அவர் சொன்னார்.
நம்ம வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனை, எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு கடன் பாரம், ஏன் நம்ம சம்பாதிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோமே, ஏன் மிச்சம் வரல, ஏன் பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் கூட மாசம் போட முடியல, பொத்தலான பையில போடுறோம், நிறைய தான் சம்பாதிக்கிறோம், வேலை நல்ல வேலை தான், நல்ல வியாபாரம் தான், ஆனா ஒண்ணுமே இல்லை, நத்திங், எதுவுமே இல்லை. காரணம் என்ன? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் தசமபாகம் கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க கொடுக்கல. யாரோ ஏதோ சொன்னதை கேட்டுட்டு அதுக்கு எதுக்கு அங்கே எதுக்கு காணி கொடுக்கணும், இங்கே எதுக்கு கொடுக்கணும், தசமபாகம் எதுக்கு கொடுக்கணும், அது பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கா, இப்படிலாம் கேள்வி கேட்கறது. அல்லது நம்ம எதுக்கு இந்த சபை கொடுக்கணும், நம்ம ஒரு ஏழை சபை கொடுக்கலாம், இப்படி எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு கொடுக்கறதில்ல, அல்ல ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஆண்டவருடைய காரியங்கள் எதுவும் தலையிடுறதில்லை, சபையில் ஊழியங்களை செய்கிறதில்ல, சபை விஷயத்தில் எதுவுமே வர்றோமா வந்தோமா போனோமா இதே காலம் முழுதும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதுக்கு 1008 சாக்கு போக்கு சொல்லலாம். அதனால தான் நான் இதை பண்ணலை, இதனால தான் அதை பண்ணலை, எந்த சாக்கு போக்கும் நம்ம சொல்ல முடியாது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை குறை சொல்ல, ஆண்டவரை ஏன் என்னை ஆசீர்வதிக்கலை, அவன் ஆசீர்வதிச்சிங்க இவன் ஆசீர்வதி என்னை ஆசீர்வதிக்கலையே. அப்போ முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு ஆண்டவரை குறை சொல்லாமல் நான் என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வழிகளை சிந்திப்போம். எங்கேயோ நம்ம கோட்டை விடுறோம், எங்கேயோ ஒரு தவறு இருக்குது. நம்ம பார்வைக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், ஆனா ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய தவறுகளை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 7 காரியங்களை நான் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன். இன்னும் சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆமென். இங்க பாருங்க, ஏசாயா என்ன சொல்றாரு? ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் என்று சொல்லுகிறான். யாரு? ஏசாயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே ஏசாயா மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன பட்டியலிலே ஏசாயா மிகவும் முக்கியமானவர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார், ஊழியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் முழு வேதத்துக்கும் ஒப்புமையான ஒரு புத்தகம். முழு வேதத்திலும் 66 புத்தகம் இருக்கிறது. அதே போல ஏசாயாவிலே 66 அதிகாரம் இருக்கிறது. நிறைய காரியம் ஏசாயாவை பற்றி நாம் படிக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தை எழுதிய ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஐயோ நான் அதமானேன். இன்னைக்கு நமக்கு 4 வார்த்தை ஜெபம் பண்ண தெரிஞ்சா போதும், ஏதோ தப்பி தவறி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தா போதும், அல்லது சில சொப்பனத்தை பார்த்துட்டா போதும், ஐயோ காலு கீழேயே நிற்காது, ஒரு அடி வாய்ந்துருவாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு தரிசனம் பார்த்துட்டோம்னா நம்மளை விட்டா வேற யாரும் பரிசுத்தமான இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏசாயா அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசிக்கும் அப்படிதான் நினைச்சான். அந்த 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அங்க சொல்ற, உங்களுக்கு ஐயோ, வயலை கட்டுறவர்களுக்கு ஐயோ, குடிச்சு கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, இப்படி ஐயோ போட்டுட்டே வந்தாரு தீர்க்கதரிசி. 6ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு கடந்து போன போது அப்பந்தான் அவருக்கு தெரிந்தது. தேவ தரிசனத்தை அவன் பார்த்தான். தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. அப்பந்தான் அவன் சொல்றான், ஐயோ நான் அதமானேன். அடுத்தவங்களுக்கு ஐயோ சொன்னவன் இப்போ தனக்கே சொல்றான். அப்பமாவது சொன்னானே,
நம்ம எவ்வளவு பெரிய விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய தவறை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகளை ஆராய வேண்டும். நம்மகிட்ட என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கா, அன்பு இருக்கா, தாழ்மை இருக்கா, பொறுமை இருக்கா? இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்குதா, நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேசிட்டே போகலாம். அடுத்தவங்களே பார்த்துட்டு இருந்தா நம்ம கதை கஷ்டமா போயிடும். அவன் சொன்னான், அதமானேன். அப்பதான் சொல்றான், இவ்வளோ நாளும் அதே உதடுகள், அதே நாவுகள் மூலமாய் அநேகருக்கு ஐயோ சொல்லி அநேகருடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே வந்தபோது அவன் சொன்னான், நான் அசத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று சொன்னான். அப்படின்னா நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ சில கிருபைகள் நம்ம கிடைத்த உடனே நம்மளை விட்டா வேற யாருமே இல்லை நம்ம நினைக்க கூடாது. கிருபைகள் முக்கியம் அல்ல, பரிசுத்தம்தான் முக்கியம். பரலோகம் போவதற்கு கிருபைகள் முக்கியம் அல்ல, பரிசுத்தம் முக்கியம். அநேகர் என்ன சொன்னார்கள்? நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம், எங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லையா கர்த்தாவே என்று சொல்லி கேட்டார்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரயோஜனம் இல்லையா? பிதாவின் சித்தம் யார் செஞ்சீங்களோ அவங்க தான் அங்கே வர முடியும் அப்படின்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்த ஜீவி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த ஏசாயா சொன்னான், கீழே வாசிக்கலாம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொன்னான். அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் ஒரு பாவ நிவிர்த்தி செய்யப்பட வேண்டியது இருந்தது. அவனுக்கும் ஒரு தொடுதல் அவசியமா இருந்தது. அவனையும் அந்த அக்கினி தழலால் தொட வேண்டியது இருந்தது. அவனுக்கும் ஒரு உணர்த்துதல் தேவைப்பட்டது. அருமையான தேவச்சனமே, இன்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். நாம் ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் ஆனாலும் சரி, நான் ஆனாலும் சரி, நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இல்லை என்றால் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஆகவே அன்னைக்கு தைரியமாக நிற்கணும். அப்படின்னா இன்னைக்கு நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். பிள்ளைங்க பாடம் படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்கள சொல்கிறேன். நான் படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் இந்த பாடத்தில் இருக்குது, சரி ஒரு டைம் எல்லாத்தையும் என்ன செய்வோம், நம்மளே எழுதி பார்ப்போம், அதில் என்ன தப்பு இருக்குன்னு. அவங்களே அப்படி எந்த பிள்ளைங்க தன்னைத்தானே பரிசோதித்து எக்ஸாம் போகிறாங்களோ அவங்க அங்கே வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. படிச்சிடலாம், எழுதிடலாம், நமக்கு தெரியாது தான் அப்படின்னு போனால் அங்கே கண்டிப்பாக ஒரு 4-5 தப்பு வரும். ஆகவே நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏசாயா எல்லாருக்கும் சொன்னார், கடைசியில் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இன்னைக்கு ஆண்டோட சொல்லுங்க, அப்பா தாவீது சொன்ன போல வேதனை உண்டாக்கும் வழிநடத்தல் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி நடத்தும். இன்னொரு உதாரணத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹலோ, எப்படி ஸ்தோத்திரம் பாருங்க. இவன் பரிசேயன், நல்லா பைபிளை படித்தவன், சத்தியம் தெரிஞ்சவன், வேதத்தை தெரிஞ்சவன், சிறு வயதிலிருந்தே அதில் வளர்க்கப்பட்டவன். ஆயக்காரன், ஆயத்துறையில் இருக்கிறனால கொஞ்சம் லஞ்சம் வாங்குவான். ஆயத்துறையில் இருக்கிறவங்க அன்றைய நிலைமையில் ஆயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. அவர்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் சமுதாயத்தில். 2 பேருமே ஆலயத்துக்கு போகிறாங்க. போகிறதுல பரிசேயன் சொல்லி என்ன சொல்கிறான், நான் கரெக்டாக அனுசரிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் கரெக்டாக உபவாசிக்கிறேன் இப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதிகளெல்லாம் அவர் சொல்லி
அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. இன்னும் நிற்கிறான் பாரு, சர்ச்சுக்கு வந்திருக்கான். நான் சர்ச்சுக்கு இவனெல்லாம் எனக்கு தெரியாதா? இவன் எப்படிப்பட்டவன்? இவன் இன்னைக்கு பெரிய பக்திமான் மாதிரி நடிக்கிறான். இவனை போலையும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் சொல்றான். அடுத்த கீழே வாசிக்கலாம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 2 பேர் வராங்க. ஆயக்காரன் இவன் சொல்றான், பாவியாக என்மேல் கிருபையாருன்னு சொல்லி அவன் தான் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, மார்பில் அடிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நான் ஒரு ஆயக்காரன், நான் ஒரு பாவி, என்கிட்ட கிருபையா இருங்கப்பா, உம்மை நோக்கி பார்க்கறது கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தினான். இப்போ இவன் தன்னைத்தானே அவன் சோதித்து பார்த்தான். அதனால இவன் நீதிமானாய் வெளியே போனான். அவன் அப்படி இல்லை. கரெக்டு தான், தசவாங்க கொடுத்த, நீ உபவாசம் பண்ண, எல்லாம் சரிதான். ஆனால் உன்கிட்டையும் தப்பு இல்லாமல் இல்லையே. உன் தப்பு இல்லாமல் இருந்தால் நீயும் நீதிமானா வெளியே போயிருக்கலாமே. நீ மற்றவனை கம்பேர் பண்ணதே தப்பு. இவனை போல இல்லைன்னு சொன்னியே, அதே முடிஞ்சு போச்சுமா, ஆவிக்கிற ஜீவியமே அணைஞ்சு போச்சு. இவனை போல இல்லைனா, அவளை போல இல்லை, இவளை போல இல்லை, கம்பேரிசனே இருக்கக்கூடாது கிறிஸ்தவ ஜீவியத்தில். நீ கம்பேர் பண்ண வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை போல நான் வாழ பிரயாசப்படுவோம். அடுத்தவனை போல வாழ பிரயாசப்படாத, அடுத்தவனை கம்பேர் பண்ணாத. நான் ஊழியக்காரனோட பெரிய பரிசுத்தவன் சொல்லி ஒரு ஆள் நினைக்காத. நீ இயேசுவை போல பரிசுத்தமாகும் வரைக்கும், நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது வரைக்கும் உன்னை பரிசுத்த வாழ்க்கையில் நீ தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியம். அந்த பரிசேயன் அவ்வளவு வேதத்தை கற்றிருந்தும், வேத முறைமைப்படி வளர்க்கப்பட்டிருந்தும், வேதத்தை போதிக்கிறவனாய் இருந்தும், அவன் நீதிமானாய் அல்ல, பாவியாய் திரும்பி போனான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். வேற யாரையும் பார்க்க வேண்டாம், நம்மளை பார்ப்போம், ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர்கிட்ட கம்பேர் பண்ணுங்க. அப்பா, உங்களை போல இன்னும் நான் பரிசுத்தமாக வரணும். ஆண்டவரை தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் எங்கேயும் பொறாமப்படலையே. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர் இருங்கன்னு சொல்லிட்டாரே. ஆண்டவரே, உங்களை போல நான் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்மா. ஓ ஹல்லேலூயா. அப்பா, ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, நீ நல்லவர், நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபகன சகன ரமகனமா, இயேசுவே, ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசுவே ஸ்தோத்திரம். நாம் சரியான பாதையில் கடந்து போகிறோமா? நாம் சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் சோதித்து பார்க்க வேண்டிய 7 காரியங்களை வேத வசனத்தின் மூலமாக தியானித்தோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா? விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தருடைய பந்திலே கலந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ? நம்முடைய சுயக்கிரியை எப்படி இருக்கிறது? நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி? நிறைய காரியம் சொல்லலாம். 7 காரியம் மட்டும் இல்லை, நிறைய காரியம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தவறு இருக்கா? நிறைவு இருக்கா? இன்னும் நிறைவான காரியங்கள் ஏன்னா நமக்குள்ள இல்லை, அதை எப்படி கொண்டு வரலாம்? அதையே யோசிப்போம். ஆமென். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும்
பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியாரெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியாரெஞ்சம் வாரீரோ, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், ஆமென், மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியாரெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியாரெஞ்சம் வாரீரோ, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவனெல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும், எல்லாரும் சொல்லுவோமா, என் ஜீவனெல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியாரெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியாரெஞ்சம் வாரீரோ, எல்லாரும் சொல்லுங்க, அரூபியே